ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ இந்த ஆக்சிஜன் எல்லா விதமான வியாதியையும் சரி பண்ணக்கூடிய ஒரு விதமான ஹீலருங்க. எப்படிங்க? இது கேன்சரை கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கக்கூடியது, நுரையீரல் சம்பந்தமான வியாதிகளை குறைக்கக்கூடியது, ஸ்கின் வியாதிகளை குறைக்கக்கூடியது, மற்ற எல்லா மனசை இலகுவாக்கும். மன அழுத்தம் இருந்தால் அதை குறைக்கும், டென்ஷன் இருந்தால் குறைக்கும். அதே மாதிரி மனசோர்வு, பயத்தை போக்கும். இது எல்லாமே காற்றுங்கிறது அவ்வளவு முக்கியம். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்களோட வாயு ஸ்தலம்னு கூட வச்சாங்க. அப்போ வாயுங்கிறது அவ்வளவு முக்கியம். நீங்கள் இன்றைக்கி டெல்லி மாதிரி அல்லது சில இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ்லாம் அதாவது அதிக பேர் மாஸ்க், ஆக்சிஜன் சிலிண்டரில் மாஸ்க் போட்டு சுவாசிக்கிறாங்க. ஏன்னா நல்ல ஆக்சிஜன் கிடைக்காதனால உடல் கெட்டு போய் நுரையீரலில் பிரச்சனை சிலிண்டர் போட்டு ஆக்சிஜன் சுவாசிக்கிற கண்டிஷன் வந்தாச்சு. அதே மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு நல்லா சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கலனா ஒவ்வொரு மனிதனும் சிலிண்டர் போட்டு ஆக்சிஜன் சுவாசிக்கிற கண்டிஷன் ஆகிடும். ஏன் அப்படின்னா நல்ல ஆக்சிஜனை அல்லது காற்றை சுவாசிக்கலைனா அதுதான் பின்னாடி தீர்வாக அமையும். நம்ம இப்போவே அலர்ட் ஆகிட்டு இப்போவே நமக்கு நாமே ஒரு எச்சரிக்கையாக நல்ல காற்றை தினமும் சுவாசிக்கணும். எப்படி நல்ல சூரிய ஒளியில் இருக்கணுமோ அதே மாதிரி ஒரு டைம்ஸ் பண்ணி ஈவினிங் மார்னிங் 2 வேளையும் ஒரு 1 to 2 hours ஃப்ரெஷ் ஏரில் நல்ல ஒரு காற்று கிடைக்கக்கூடிய இடத்துல வாக்கிங் போகிறது, நம்மளுடைய ஆக்டிவிட்டி வச்சுக்கிறது, இது பண்ணலாம். அடிக்கடி அவுட்டிங் போகலாம். வீக்லி ஒன்ஸு, வீக்லி ட்வைஸு ஒரு பார்க்கு, ஒரு பிக்னிக், ஒரு அவுட்டிங், ஒரு எக்கோ டூரிசம், ஒரு என்வாமெண்டல் டூரிசம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இயற்கையான சுற்றுப்புறத்தில் காடுகளும் மரங்களும் இருக்கக்கூடிய நல்ல காற்று கிடைக்கக்கூடிய இடங்களுக்கு நம்மளுடைய குடும்பத்தோடு போகலாம். அல்லது நமக்கு பண்ணைன்னா அங்கே போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாம் நம்மளுடைய உடல் கண்ணுக்கு நல்லது. மூக்கு வழியாக காற்று செல்கிற நுரையீரல், நம்மளுடைய வாய்க்கு, எல்லா உறுப்புகளுக்கும் நல்லது. கழிவுகள் மொத்தத்தில் தேங்க விடாமல் நம்மளுடைய எல்லா உறுப்புகளையும் காப்பாற்றக்கூடிய அருமருந்து இந்த